இந்த விஜில் அமைப்பு கர்மயோகி ராம்குமார் ராமமூர்த்தி, அந்த ராமர் அப்போது முயன்றார், மான் அகப்படவில்லை. இந்த ராமர் இப்போது முயன்றார், மான் அகப்பட்டது, அன்பால் அகப்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பு, அன்பால் அகப்பட்டது. என்னோட நண்பர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன அவர் பக்கத்தில் நீ பேச போறியா அவர்? அப்போது சொன்னேன், அண்ணன் பேச்சு, அண்ணன் பேச்சு மான பேச்சு, அடியேன் பேச்சு தியான பேச்சு. அவர் தமிழ் அக்னி தமிழ், என் தமிழ் ஆன்ம தமிழ், ஆன்மீக தமிழ், அகமாற்ற தமிழ். அதிகமா சொன்ன டிஆர் மாதிரி அகமாற்ற தமிழ். அப்போ ஏன் அப்படிங்கிறது, நான் பொதுவா எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்க மாட்டேன். பல தலைவர்கள் இருக்காங்க, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். பாரதின்னு சொன்ன உடனே என்னை ஏன் அழைத்தார்கள் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாரோட மனசாட்சி எனக்கு படம் பிடிக்க தெரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்ததற்கு காரணமே அண்ணனுடைய பேச்சை கேட்பதற்கு. இல்லை, அது தெரியும். மனோ நிலையை என்னால் படிக்க முடியும். அதற்கு காரணம் இல்லை, நான் சொல்றேன். நான் அழைத்து வந்ததற்கான காரணம் நான் செல்லம்மா பாரதியினுடைய வழித்தோன்றல். செல்லம்மா பாரதியுடைய என்னுடைய பாட்டி என்னுடைய தாய் வழி. என்னோட அம்மா பேர் வைரவள்ளின்னு பேர், ஜெய்ஸ்ரீன்னு கூப்பிடுவோம். வைர பாரதின்னு தான் என்னுடைய. ஏன்னா அம்மா எனக்கு 4 வயசுல இல்லை, பாரதிக்கு 7 வயசுல இல்லை. அப்போ என்னுடைய பாட்டி லட்சுமி பாரதி, லட்சுமி பாட்டியோட பாட்டி செல்லம்மா பாரதி. இப்போ அதுக்காக தான் அழைத்தார்கள். பாரதி என்பதற்காக மட்டும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் பாரதியை போல வாழ சின்னஞ்சிறு வயதிலேயே முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். அப்ப பாரதியை போல வாழ்ந்து வருவதால் முழுமையா நீ மாறிட்டியா அப்படின்னா முழுமையே எதுவுமே இல்லையே. ஏன்னா நம்முடைய உடல் மரணத்திற்கு பிறகுதான் நம்மளை பார்த்து உலகம் சொல்லணும் எப்படின்னு. அது வரைக்கும் முழுமை கிடையாது. ஏன்னா டியானோ டாவின்சியுடைய மோனாலிசா ஓவியமே முழுமை பெறப்படவில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ முழுமைங்கிறது நம்ம அப்படியே ஒரு அடியா எடுத்து விட்டு நகர வேண்டியதுதான். அப்போ பாரதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சின்னஞ்சிறு வயதிலேயே. ஆகவேதான் பாரதியை பற்றி பேச வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் அண்ணனும் சரி, ஏகப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் பாரதியை பற்றி பேசி இருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவங்க பேசினதே இல்லை, ஏன்னா அனுபவம் இல்லை. அது என்ன நான் சொல்றேன், அதான் தியான பேச்சுன்னு. அதான் தியான பேச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், சிறு வயதிலேருந்து யோசிக்கிறேன். எனக்கு பாரதினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டுல எல்லாம் எழுதாதேன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. நீ பாரதி மாதிரி இதாகிட்டேன்னா, ஏன்னா பாரதி இஸ் நாட் எ பிசினஸ் மேன் இல்லையா. பாரதி வர்த்தக அவருக்கு தெரியாது. பாரதியினுடைய கவிதைகளை சுற்றித்தான் சுதந்திர போராட்டமே இயங்கியது தமிழகத்துல. ஆனா பாரதி அந்த அரசியல அப்படிதான் இயங்கியது. ஆனால் பாரதிக்கு அரசியல் தெரியாது. வெகுளி, ரொம்ப வெள்ளந்தி, நம்மளுடைய ஊர் பாஷையில சொல்றதா இருந்தா. அப்படி இருக்கும் பொழுது நான் பாரதியை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கும் பாரதிக்கும் வாழ்க்கையினுடைய அந்த நிகழ்வுகள் அப்படியே பொருத்தமா இருந்தது. ஒன்று, தாய் இல்லை, அவருக்கு 7 வயது, எனக்கு 4 வயது. அதற்கு பிறகு அப்படியே பார்க்கிற பொழுது அவருக்கும் கணிதம் வராது, எனக்கும் கணிதம் வராது. மேத்தமெட்டிக்ஸ் அவராவது 5 மார்க் 6 மார்க் எடுத்துக்கலாம், நான் மைனஸ்ல போவோம், எனக்கு மேக்ஸே வராது. அப்படி பார்த்தா அது பொருத்தமா இருக்கு. பிறகு பாரதி தன்னுடைய பள்ளி ஆசிரியர் பணியை தூக்கி வீசுறார். நான் என்னுடைய ஐடி தொழிலை தூக்கி வீசுறேன். அப்ப நான் ரொம்ப அதிகமா சம்பாதித்து கொண்டு வந்தேன். காரணம், அவருக்கு இருந்தது சுதந்திர வேட்கை. அப்போ அவர் பத்திரிகை துறையில வரார், நானும் பத்திரிகை துறைக்கு வரேன், ஊடகத்துறை பொதுகை வரேன், இப்போ ஐடி துறை. அப்ப இப்படி இதா இருக்குங்கிற போது நான் பாரதியிடமிருந்து வாழ்க்கையில் கடைபிடிப்பு கொண்டிருப்பது என்ன அப்படின்னா தியானம். அப்போ பாரதி உலகத்திலேயே மகா கவிஞர்களிலேயே தியானம் செய்த ஒரே கவிஞன் பாரதி தான். யாருமே கிடையாது. எனக்கு பிடித்த தமிழ் பாடலாசிரியர் என்னோட குரு கண்ணதாசன் கூட தியானம் பண்ணல, பாலி தியானம் பண்ணல. ஆக பாரதி மகாகவி மட்டுமல்ல, மகான். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதற்கான காரணம் தியானம். இப்ப நம்ம பார்த்தோம் வினாடி வினா, அரவிந்தரிடம் ரொம்ப அவருக்கு இணக்கம் இருந்தது, நண்பராக இருந்தார். அவரிடம் இருந்து அந்த கிரியா ஊக்கி அவருக்கு வந்தது தியானம். ஏன்னா வங்காளத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மொழி. அவர்களுக்கு மொழினா உயிர் வங்காளத்தில். அதை போல நமக்கு இருக்கணும் தமிழர்களுக்கு. அவர்களை பாட்டு நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படிதான் பங்கியம் சந்திர சட்டர்ஜி ஆகட்டும், மகாகவி தாகூராக இருக்கட்டும், அரவிந்தர் அப்படியே மொழி கடந்து போயிட்டார் மௌனத்துக்கு. அரவிந்தரோட ஆசிரமத்தில் அன்னையிடம் எனக்கு மிக தியான அனுபவம், நிறைய காட்சிகளாக கிடைத்தது. அந்த காட்சியை தான் பாரதி கவிதைகளில் பதிவு செய்தார். இப்ப
நீங்க ஆச்சரியப்படலாம். நம்முடைய தமிழ் தான் நமக்கு எல்லாமே. பாரதிக்கு எனக்கு தமிழ் தான் தாய். பிற மொழிகள், அதாவது தமிழ் ஈன்ற பிற மொழிகள் என்பது உறவினர்கள். அப்போ எனக்கு சில உறவினர்கள்லாம் தெரியவே தெரியாது. இப்போ செல்லம்மா பாரதி உறவினர்களே 1-2 பேர் தான் தெரியும். இந்த ஹியூமன் ரேஸ் மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே உணர்வோடு நம்ம முதல்ல வரணும். அதற்காகத்தான் இந்த வந்தே மாதரம், ஒரே தேசம் இந்த உணர்வுக்கு, ஏன்னா அப்போது அதிகமாக தேவைப்பட்டது, ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. அதனாலதான் எல்லாரும் இப்போ பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு தலைப்பு எனக்கு ரொம்ப துவைத்தமா படுகிறது, டுவாலிட்டியா இருக்கு. இல்லையே, பாரதி தானே வந்தே மாதரமே. வந்தே மாதரமாக வாழ்ந்தவன் பாரதி. நோ டுவாலிட்டி, அது அத்வைதம். நாடி நரம்பு ரத்தம் சதையில் எல்லாம் வந்தே மாதரம். ஆக அதனால்தான் மொழிபெயர்த்தான் நம்ம நினைக்கிறோம். அவன் தன்னையே பெயர்த்து கொடுத்தான் பாரதி. அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுக்கு அப்புறம் தியான நிகழ்வு, எனக்கு தினசரி தியானம் பண்ணேன். 5 முறை 4 முறை, இஸ்லாமியர்கள் 5 முறை தொழுவாங்க. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன், இஸ்லாமியருடைய என்னோட நண்பர் வீடு. ஒரு இடத்துல நின்று எனக்கு பேர் அதிர்வலிகள் இருந்தது. இங்கதான் நீங்க தொழுவீங்களான்னு கேட்டேன். ஆமா, எப்படி தெரியும்? எனக்கு என்னால வைப்ரேஷன் உணர முடியும். ஆக அந்த அதிர்வலைகள், அதனால்தான் பாரதியினுடைய கவிதைகள் எல்லாமே நீங்கள் தியானம் செய்கிற போதுதான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதி தமிழ் காதலன். அப்படி நேசித்து அவன் சொன்னான். அதே சமயத்தில் மொழி வெறுப்பே அவனுக்கு இல்லை. சுந்தர தெலுங்கினில் பாட்டை செய்ப்போங்கிறான். மொழி வெறுப்பே இல்லை, ஏன்னா அவனுக்குள் இயங்கியது தியானம். அதனாலதான் ஞானம் அவனுக்கு. நம்ம அவன் இவன்கிறத நம்ம உரிமையில சொல்றதா, எல்லாரும் சொல்றதுதான். அதனால நானும் சேர்த்துக்கிறேன் அதுல. அப்படி இருக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இந்த உதாரணத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் நம்முடைய தமிழ். அப்போ அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்கு முன்னதாக நமக்கு முதல்ல ஒரே பாரதம்ங்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அதுதான் இலக்கா அப்படின்னா இவர்களுக்கு அதுதான் இலக்கு. எனக்கு இதுதான் தொடக்கம். ஏன்னா முதலில் நான் தமிழன், பிறகு இந்தியன், பிறகு மனிதன். அந்த உணர்வுக்கு நாம் நகர்ந்து விட வேண்டும். அப்போ படிப்படியாகத்தான் நாம் வர முடியும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கணியன் பூங்குன்றனார் தமிழ்ல சொல்றாரு. அது உயர்தினை பாரதி பார்க்கிறார். அக்ரணைக்கும் சேர்க்கிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதிங்கிற. காக்கை குருவி எங்கள் ஜாதி, வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, காக்கா. ஏன்னா அதுதான் அத்வைதம். அது எழுதியதற்கான காரணம் அவர் தியானம் அவருக்குள்ளே இயங்கி கொண்டிருந்தது. ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு நீங்க 10 நிமிடமாவது நீங்க தியானம் செய்யணும். இந்த பாரதி அவருடைய அவதார ஜெயந்தி இந்த நான் விடுப்பது அதுதான். ஒரு 10 நிமிடம் உடம்பை அசைக்காமல் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். நான் எழுதி கொண்டு வந்தது இது துண்டான சீட்டு மட்டுமல்ல, இதை நான் எழுதலாட்டி நான் 3 மணி நேரம் பேசுவேன். உங்களுக்கு தியான வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தண்டவாளம் மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதி கொண்டு வந்தேன். அப்போ தியானம் அப்படி பார்க்கிற பொழுது, அதனாலதான் மிகச்சிறந்த உதாரணம் நோக்க களியாட்டம்ங்கிறார் பாரதி. ஏன்? அது தியான அனுபவம், தியான காட்சி. தத்தரிகட தித்தம். அவரே இயக்குனர், அவரே இசையமைப்பாளரும் கூட. அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்கடை காற்றுடர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தெடுக்காது. அது அந்த கவிதை அப்படி அண்ணனுடைய பேச்சு பார்த்தா அந்த கவிதை மாதிரியா இருக்கும். தத்தரிகட தித்தோம் பார்த்து வியந்திருக்கேன். என்னோட நண்பர் கூட சொன்னார், அவருக்குள்ள பாரதி இருந்து பேசுவாரு அப்படின்னு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ள இருந்தும் பாரதிதான் இயக்கி கொண்டு வருகிறான். அவன் தான் அவசியமாக இந்த காலகட்டத்தில் இயங்கி கொண்டு வர வேண்டும்ங்கிறதா என்னுடைய பிரார்த்தனையே. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அதோட என்னங்க வேணும்? இன்னமும் அந்த பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறாமலே இருக்கிறது. அதான் மிக வருத்தம். சொன்னாங்க, நான் வீடியோ போட விரும்பல. பல பேருக்கு பாரதி தெரியல, பல பேருக்கு தாங்க யாருன்னே தெரியலையே. பாரதி எப்படி தெரியும்? தமிழோட அருமை தெரியவில்லையே. தமிழ் தானே ஆதிமொழி. பாரதிக்கு தெரியுமே, அது பாரதிக்கு தெரியுமே. அதனால தானே தமிழ் 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 என்று அவனுடைய எழுத்து எல்லாமே அப்படித்தானே இருந்தது. அக்னி, அதாவது அவருடைய கவிதைகள் எல்லாமே மந்திரங்களாக இருந்தது. அதுதான் மிகச்சிறந்த. அப்படி நான் பார்க்கிறேன். அவருடைய நோக்க களியாட்டம்னாரே மிகச்சிறந்த உதாரணம். அவர் தியானம் செய்தார் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் ஒரு கவிதை. தீக்குள்ளே விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா.
அது முழுக்க தியான அனுபவம். உங்களால் அது வந்து தியானம் புரியாமல் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால நம்ம தவக்கணல்ங்கிறோம், தியான கணல். அது எப்படி தீக்குள்ள விரல் வச்சா நல்லா, அப்படியே நம்ம மேலோட்டமாவே வாழ்க்கையே உள்ளிருந்துதான் வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது வெளியே இல்லை, உள்ளேதான். அதை வந்து பூரணமாக அனுபவித்தவர் மகாகவி பாரதியார். மாடியில மௌனமா இருப்பார். நம்ம நினைக்கிற பாரதி நிறைய பேசுவார், குறைவாகத்தான் பேசுவார், குறைவாகத்தான் உண்பார். மாடியில் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. மகள்கள் தான் காவல், யாரும் விடக்கூடாது அப்படின்னு. அப்படியே விரதமா இருப்பாரு, மௌன விரதம் இருப்பாரு. ஒரு மந்திரத்தையே ஜபித்துக் கொண்டே இருப்பார். அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அவர் சாக்த வழிபாடு நிறைந்தவர். அவருக்கு சக்தி தான் எல்லாமே. அதனால தான் பாரத மாதாவை தேவியாக பார்த்தவர். நமக்கு எல்லாமே தாய் தான். அதுதான் தமிழ் பண்பாடு. இப்ப நீ வந்தே மாதரம் எடுத்துக்கொண்டால் சுதேச கீதங்களே போதும். 53 பாடல்கள்ல சிலவற்றை சில இது நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு தம்பி ராகவேந்திரன், அவர் மூலமா தான் எனக்கு இந்த அமைப்பு தெரியும். அவர் சொன்னார், 70% நீங்க கவிதை தான் நான் பேசணும் அப்படின்னு. உடம்புல 70% ரத்தம் தான் ஓடுகிறது, தீபகிரப்பத்தில் 70% தண்ணீர் தான் ஓடுகிறது. ஆனா ஒண்ணு, 108 டிகிரி காய்ச்சல் என்றால் நம்ம 108 மாத்திரை சாப்பிட மாட்டோம், ஒரே மாத்திரை தான். இப்ப கவிதைங்கிறது வீரியம் மிகுந்தது. நிறைய நேரம் சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய நேரம் சொல்ல வேண்டியதே ஒரு சின்ன சிறு கவிதை, ஒரு சின்ன சிறு மாத்திரையில நம்ம வந்து அதை அந்த வீரியத்தை கொண்டு வர முடியும். இப்போ சுதேச கீதங்களை எடுத்துக்கொண்டால், இன்னல் வந்து உற்றிடும் போது அதற்கு அஞ்சோம். பாரதியினுடைய கவிதையினுடைய ஒட்டுமொத்தமான அம்சம் துணிவு தான். அந்த காலத்துல அது அதிகமாக தேவைப்பட்டது, துணிவு. இந்த காலத்துல துணிவும் வேண்டி இருக்கிறது, கனிவும் வேண்டி இருக்கிறது, பணிவும் வேண்டி இருக்கிறது. அப்ப 3 நமக்கு தேவை. அந்த காலத்துல துணிவு தான். பயந்து இருந்தாங்க, என்ன சொல்லிடுவாங்களோ. டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு பிரிட்டிஷ்காரன் போட்டிருக்கான் வாசல் போர்டுல. எவ்வளவு திமிருங்க, எவ்வளவு தைரியங்க. அப்போ இந்த பயந்து கொண்டு இருந்தோம். இப்போ 30 கோடி முகமுடையாள் அப்படிங்கிற 30 கோடியும் எச்சில் துப்பினாலே வெள்ளக்காரன் ஓடி இருப்பான். பயம், நமக்கு பயம். பாரதிக்கு சுயநலமே இல்லையே, அதனாலதான் நம்ம மகான் சொல்றோம். சுத்தமா சுயநலம் கிடையாது. தன்னுடைய குடும்பம் என்று நினைப்பே அவனுக்கு இல்லை. அவன் நினைக்கிறான் ரொம்ப கோபப்படுவான், கிடையாது. அவருடைய கோபக்கணல், அந்த அறச்சீற்றம் எல்லாமே கவிதையில் தான் இருந்தது, வாழ்க்கையில் இல்லை. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சுதேச கீதங்கள் சொல்வதற்கு முன்னதாக ஒரு சிறந்த உதாரணம். அவர் ஏன் மகான் அப்படின்னு நான் சொல்வதற்காக ஒரு சம்பவம் சொல்கிறேன். பாரதி வந்து புதுவைக்கு செல்கிறார் தோணியில. அந்த தோணியை வந்து அவர் ஏற்பாடு பண்ணி அனுப்பியது வந்து டாக்டர் நஞ்சுண்டராவ்னு சொல்லி ஒரு டாக்டர், ஒரு யோகி. பாரதியுடைய இல்லத்திலேயே அவருடைய புகைப்படம் இருக்கிறது திருவல்லிக்கேணியில. அவர் அனுப்புறாரு, ஒரு ராமுன்னு ஒரு அசிஸ்டண்டோட அனுப்புறாரு. அவர் அங்க போயிடுறாரு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு உளவாளிகள்லாம் இருக்கும், இப்பவும் இருக்காங்க உளவாளிகள் நிறைய பேர். அப்போ உளவாளிகள் இருக்கிற போது அவங்க அதுல ஒருத்தர் வந்து வரான் புதுச்சேரிக்கு வந்து. பாரதி ஏற்கனவே பாரதிக்கு அறிமுகமானவர் தான், ஆனால் பணத்தாசையின் காரணமாக உளவாளியாக மாறி அவர் வந்து சொல்றார், பாரதி உங்களை நீங்க சென்னைக்கு, அதாவது என்ன எப்படி இருந்ததுன்னா சென்னைக்கு வந்தாலே அவர் கைது அப்படி இருந்தது. அதனாலதான் அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் புதுவைக்கு அவர் செல்கிறார். இப்ப அதெல்லாம் வந்து தளர்த்தி விட்டார்கள், நீங்க தாராளமாக சென்னைக்கு வரலாம்னு சொல்லி பொய் சொல்லுகிறார் அந்த நபர். பாரதி அன்போடு பேசினா நம்பிடுவார். அதான் சொன்னேன், அவர் வெள்ளந்தி, நம்பிடுவார். அப்படியா, சரி சரின்னு சொல்லி அவரோடு செல்கிறார். தூரத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர் பார்க்கிறார், அவரும் பாரதியுடைய நண்பர். ஆஹா, அவன் வந்து உளவாளியாச்சே, பணத்தாசை பிடிச்சவனாச்சே, நல்லவன் இல்லையே, ஏன்னா பாரதி என்ன அவரை நம்பி போகிறார்னு வழக்கறிஞருக்கு தெரியாதா? அவன் நேர போறாங்க. போயிட்டு அவசரமான வேலை இருக்கு பாரதி, நீங்க இல்லாம அந்த வேலையே முடிக்க முடியாதுன்னு சொல்லி அவரை மடைமாற்றம் செய்கிறார். அந்த வழக்கறிஞர் செய்து ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கிறார். பாரதிக்கு புரியல, என்ன உட்கார வச்சுட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சரியாக மாலை இருட்டுகிறது. இப்ப இனிமே சென்னைக்கு போய் எதுக்கு பாரதி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அவரை அவருடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து, பாரதியோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த நபர் போய்விடுகிறார். நல்ல வேலை பாரதி, நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, கைது செய்திருப்பார்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அவன் வந்து உளவாளியா இருக்கான், எங்க நாங்க வக்கீலா இருக்கிறனால எனக்கு தெரியணும்னு என் பாட்டி செல்லவன் பாரதி ஒரே அழுகை, பதட்டம், பயம். அப்படியா, ஐயோ இப்படி மாறிட்டானா சார் அப்படி சொல்லி எப்பவுமே அப்படிதான் ஒரு நிமிடம் கண்ணை மூடுவார், சரி பரவாயில்ல அப்படி சொல்லி சமாதானம் வாங்கிடுவார். அதான் பாரதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன. இப்ப நான் பாரதி வாரிசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆம் நான் பாரதியினுடைய ஆன்மீக வாரிசு. ஆனா பாரதி என்பது உலக பொக்கிஷம், உலக பொக்கிஷம். அவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு அதெல்லாம் கிடையாது.
இது ரத்த பந்தம் அல்ல, இது சித்த பந்தம். அப்போ பாரதியை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பாரதிகள், அவர்கள் எல்லாமே பாரதியுடைய வாரிசுகள். இதான் என்னுடைய பார்வை. அவர்களது குடும்பத்தோட எல்லாம் கொடுக்க முடியாது. சுப்பிரமணியத்துக்கு நிறைய வாரிசு இருக்கலாம், சுப்பையாவுக்கு நிறைய வாரிசு. பாரதியை வாழ்பவர்கள் தான் பாரதியினுடைய வாரிசுகள். அப்போ நம்ம கடைபிடிக்கிறோமா? கடைபிடித்து தான் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. வைரபாரதி சிறப்பாக பேசினா சொல்லாதீங்க, வைரபாரதி கடைபிடிப்பதை பேசினான்னு சொல்ல வேண்டும் இந்த காலம். அதுதான் எனக்கு வேண்டியது. நான் தியானம் செய்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன். நான் பாரதியை வாழ்கிறேன், அதனால் நான் பாரதியை பேசுகிறேன். நீங்க வேற ஒரு தலைவரை நீங்க பேசணும்னு சொன்னா நான் ஒரு மாசமாவது கேட்பேன். அவருடைய பண்பு நலங்களை நான் வாழ வேண்டும், அப்போதுதான் என்னால் பேசணும். அது தகுதியா அப்பதானே வரும். பேசிவிட்டால் தகுதி வந்து விடுமா? இல்லை. இப்பதான் கிளைமேக்ஸ். அந்த நபர் அவருக்கு அப்படியே ஆஹா, பாரதி நமக்கு எவ்வளவு அன்போடு நம்மோடு பேசுகிறார், பழகுகிறார். நாம் போய் ஒரு உளவாளியாக பணத்துக்கு போய் பாரதியை வெள்ளையனிடம் ஒப்படைக்க துணிந்தோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் குறுகிறார். குறுகிய போது கண் கலங்கி பாரதியினுடைய புதுவை வீட்டுக்கு வராரு. வருகிற போதே அந்த அம்மா செல்லம்மாவுக்கு தெரியும், ஏன்னா பேர்லாம் தெரியுமே அவங்களுக்கு, சொல்லியிருப்பதனால அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த கிச்சன்ல இருந்து அடுக்குலையில இருந்து சொல்றாங்க, இப்ப சாமர் அப்படிங்க. அதனால பாரதியின் காலில் விடுறாரு, என்னை மன்னித்து விடுங்கள் பாரதி, அப்படி பண்ணிட்டேன்னொன்னே ஒரு நொடிதான் குழந்தை மன்னிச்சிடும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, ஒரே நொடிதான் மன்னித்து விடுகிறது, அரவணைத்துக் கொள்கிறது. கோட்டெல்லாம் கொடுக்கிறார். அவர் நிறைய கொடுப்பாருங்க எல்லாருக்கும். நம்ம தண்ணியே கொடுத்தவர் வேற என்ன எதைதான் கொடுக்க மாட்டார். அப்போ கோட்டை கழட்டி கொடுக்கிறார். கொடுத்தன பாட்டிக்கு பயங்கர கோபம். உங்களை ஏமாத்தி பொய் பேசி உங்களை அழைத்து கொண்டு வெள்ளையனிடம் சிறைவாசம் அனுபவிப்பதற்கான எத்தனை சூழ்ச்சி பண்ண ஒருவனை நீங்க எப்படி மன்னிக்கலாம் அப்படின்னு செல்லம்மா பாரதி கேட்கிறாங்க. அப்போதுதான் அவர் சொல்கிறார், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. அதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. பகைவனுக்கும் அருள்வாய் நன். அதனால்தான் மகாகவி பாரதி ஒரு மகாகவி மட்டும் அல்ல. அந்த பண்பு நலன்கள் நமக்குள்ளும் இயங்குகிற போது நாமும் பாரதியாக மாறுகிறோம். நம்மால முடியும். அதனுடைய இயக்க சக்தி தான் தியானம். தியானத்துக்கு கடவுளே தேவையில்லை, கண்ண முடியா எதுவுமே தெரியாது. அப்போ அது மிக மிக முக்கியம். அப்போ அதுதான் அவர் சொல்றார், இன்னல் உற்றிடும் போது அதற்கு அஞ்சோம். துணிவுதான் அவருடைய ஒன்லைன் மெசேஜ், அவருடைய பாரதியினுடையது. ஏழையராகி நீ மண்ணில் துஞ்சோம், இன்னும் அது கனவாகவே இருக்கிறது. தன்னலம் பேணி இழி தொழில் புரியோங்கிறார் பாரதி. அவர் சுயநலமே, அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் வரி வடிவமாக்கினார். அதான் அவருடைய கவிதைகள். தன்னலம் பேணி இழி தொழில் புரியோம், தாய் திருநாடெனில் இனி கையை விரியோம். அதுதான் வந்தே மாதரம், சுயசார்பு. நமக்கு சுயமே என்னன்னு தெரியவில்லையே. நண்பர்களே, நண்பிகளே, சீமான்களே, சீமாட்டிகளே, நம்மளுடைய சுயம் நம்மால் உணர வேண்டும். அதான் ரொம்ப மிக மிக முக்கியம். கிருஷ்ணன் அவர்கள், ஏன்னா கிருஷ்ணரை அறிமுகப்படுத்தது பாரதி தான். பகவத்கீதைக்கு அவர் உரை எழுதியிருக்கிறார். இந்த பாரதியை அது கிருஷ்ணர் தான் அறிமுகப்படுத்துறார். இது ரிவர்ஸ். பாரதி கிருஷ்ணரை அறிமுகப்படுத்தினார் பகவத்கீதை உரையின் மூலமாக. அந்த கிருஷ்ணர் இந்த பாரதியை அறிமுகப்படுத்தினார். அவர் சொன்னது வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். அதனுடைய டிரான்ஸ்லேஷனும் அவர் பாரதி சொல்றார். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வே, அது நான் எல்லாருக்கும் தெரியும். நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும், அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். இப்ப எப்படி இருக்கிறதோ தமிழகம், அதுதான் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும், அதுதான் நன்றிது தேர்ந்தெடுல் வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும்ங்கிறார். ஞானம் அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். அவருக்குள்ளே ஞானம் காசியிலே அவருக்கு விட்டது. பூநூலை கழட்டி வீசி இருக்கிறார். ஆனால் அவர் காயத்ரி மந்திரத்தை கழட்டி வீசி எரியவில்லை. ஏன்னா அதுதான் ஐடென்டி கார்டு. அது அரசியலே இல்லை, அது ஒரு தீட்சை, அவ்வளவுதான். காயத்ரி மந்திரத்திற்கான தீட்சை தான் பூநூல். சுவாமி யோகானந்தருடைய தீட்சைக்கு நீங்க செல்லும் பொழுது, நான் கத்துக்கூடாத யோகாவே கிடையாது. செல்லும் பொழுது அங்க ஒரு காப்பு கொடுப்பாங்க, இங்க கட்டிக் கொள்வதற்காக. அவரே கட்டியிருப்பார். அதே போல ஒரு தீட்சை. அவர் அதை கழட்டி வீசுகிறார். ஆனா ஐடென்டி கார்டு பத்திரமா இருக்கு. அதுதான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் என்ன? அறிவை எழுச்சி அடைய செய்வது, ஞானத்தை நோக்கி எழச் செய்வது. அதுதான் காயத்ரி மந்திரம். ஆக அடுத்தது ஆரிய பூமியில். ஆரியம்னா ஒண்ணுமே இல்லைங்க, செம்மைன்னு அர்த்தம். தமிழ் வடமொழி தெரியும் என்பதால் சொல்கிறேன், அதுக்கு வேற எதுவுமே அர்த்தம் கிடையாது. செம்மை, பக்குவமான அர்த்தம்.
அப்போ வடமொழி தெரிந்தவர்களிடம் தானே நம்ம கேட்கணும். தெரியாதவர்கள் அதற்கு ஒரு வியாக்கியானம் விளக்கம் சொல்வதெல்லாம் சரியில்லை. அப்போது இருந்தார்கள் அப்படி பக்குவமாக. அப்போ ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும், சூரியனே இங்க கொண்டு வந்தாச்சு மனிதராகி. ஏன்னா வீரிய வாசகம் வந்தே மாதரமா, வீரிய வாசகம் வீரியமாக இருப்பதால் சூரியனே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வலி குன்றா தோதுவோம் வந்தே மாதரம். அதுதான் அவர் அந்த காலகட்டத்திற்கு ஒரு கிரியா ஊக்கியாக பெட்ரோலாக இருந்தது. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் தர்மமே வெல்லுமேனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, இதுவரைக்கும் அது அப்படியே கேள்விக்குறியாவே இருக்கிறது. தர்மமே வெல்லுமேனும் சான்றோர் சொல் பொய்யாமோங்க. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறார். இன்னமும் நான் அதைதான் சொல்கிறேன், கர்ம விளைவுகள் நாம் கண்டதெல்லாம் போதாதோ. இப்போ கர்மாவை பத்தி அவருக்கு தெரியும். கர்மா, கர்மிக் சயின்ஸ். வெள்ளி பனை மலை மீது உலாவுவோம், அதுல 2 அர்த்தம் இருக்குங்க, நன்றாக நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். வெள்ளிப்பனி மலைனா ஒரு உலாத்துதல் இராணுவம், இன்னொரு உலாத்துதல் துறவிகள் உலாவது. இப்போ நீங்க இமாலயஸ்ல பாத்தீங்கன்னா துறவிகள்லாம் போவாங்க, இராணுவமும் இருக்கிறது. ஆக வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோங்கிற. எவ்வளவு அக்கறை பாரதத்தின் மேல. பாரதம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேட்பினும் பெரிது கேள் அப்படிங்கிறார் பாரதி புதிய ஆட்சிச்சூடியில. அப்படி கனவு கண்டவர். அப்போ அடி மேலே கடல் முழுவதும், மேலேயும் கப்பல் விட வேண்டும், அடியிலும் சப்பரனை பத்தி பேசுகிறார். எப்போ? அப்போ. அதுதான் மகாகவி, அதான் மகான் கவி அவர். ஓதரு சாத்திரம் கூடி உணர்ந்தோதி உலகெங்கும் விதைப்பாள்ங்கிறார். எவ்வளவு எவ்வளவு கனவு. அதாவது பாரத மாதா உலகமெல்லாம் அந்த சாத்திரங்களை விதைப்பாளாம். அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இங்கதான் தேய்ந்து விட்டது, தேய்ந்து விடுகிறது. இப்போ இந்த சுதேச கீதங்களுடைய முத்தாய்ப்பான ஒரு வரிகளை சொல்லி நான் என்னுடைய கவிதைக்குள்ளே வருகிறேன். நெஞ்சம் குமுறுகிறார் எங்க கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு இரவு அப்படியே அழுது கொண்டே எழுதுகிறார். ரொம்ப அழகா சாயஜி சென்று நடிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுத்த ஒரு உருப்படியான கதாபாத்திரம்னா பாரதி தான். அதற்கு பிறகெல்லாம் ஐம் சாரி. அப்போ நெஞ்சம் குமுறுகிறார் கற்பு நீங்கிட செய்யும் கொடுமையிலே. அப்ப மட்டுமாங்க, கண்ணாத கண்டோமே அந்த பஞ்சை மகளிர் எல்லாம் துன்பப்பட்டு மடிந்து 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 வருவான். ஒரு மடிந்து போராதா, மடிந்து மடிந்து மடிந்தொரு தஞ்சமும் இல்லாதே அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்ச விடலாமோ. இப்போ வரைக்கும் அந்த விரோட்டமாவே அந்த கவிதை இருக்கு. நாமும் கண்ணார கண்டோமே, காணொளியில் கண்டோமே, கதறினோமே. எப்போதோ எங்கேயோ நடந்ததுக்கு அழுதாரே, இங்கேயே நடந்தது. அப்ப நாம் பாரதியை வாழவில்லை. அதுதான் நான் சொல்ல வருகிறது. பாரதியை வாழ வேண்டும். பேசுவதாலோ எழுதுவதாலோ காட்சிப்படுத்துவதாலோ எந்த பயனும் இல்லை. ஏன்னா இல்லையே, கண்ணால அப்படி பாக்குறாங்க, இல்லையே, தெரியலையே. அப்படியே தூரத்துல பார்க்கும்போதும் தமிழகத்துல தெரியலையே. அப்போ நாம் பாரதியை வாழ வேண்டும். அது சொல்றாரு, மிஞ்ச விடலாமோ ஹே வீரமா காளி சாமுண்டி காளீஸ்வரி. வேற யாருங்க கதி? யார்கிட்ட அவரால் கேட்க முடியும்? யார்கிட்ட அவரால் கேட்க முடியும்? ஓ பாரதி கண்ட வந்தே மாதரம். இதுதான் கவிதைக்குள்ள நான் செல்கிறேன். சுப்பிரமணியம் என்றோ செத்து விட்டான், பாரதிதான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறான். பாரதிதான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறான். பாரதி, நீ உன்னையே எழுதி வைத்தாய், இவர்கள் நீ வந்தே மாதரத்திற்கு மொழிபெயர்த்தாய் என்கிறார்கள். நீ உன்னையே எழுதி வைத்தாய், இவர்கள் நீ வந்தே மாதரத்துக்கு மொழிபெயர்த்தாய் என்றார். பாரதி, உன் கவிதைகள் உன்னுடைய சுயசரிதம், வேற எதுவுமே. உன்னுடைய சுயசரிதம் பிரம்மனின் தலையெழுத்தை விட உன் கலை எழுத்துதான் அழிக்கப்பட முடியாமல் அவனியில் தணிக்கிறது. உன் கலை எழுத்துதான் அழிக்கப்பட முடியாமல் அவனியில் தணிக்கிறது. பாரதி, உன்னை யாரும் கடைபிடிக்கவில்லை என்பதால் என் விழி பணிக்கிறது. உன்னை யாரும் கடைபிடிக்கவில்லை என்பதால் என் விழி பணிக்கிறது. பாரதி, உன் தாய் தமிழ், தாரம் பாரதம், உன் வாழ்க்கையே ராமாயணம். அந்த காலத்துல பாரதம் எப்படி இருந்தது? உன் தாய் தமிழ், தாரம் பாரதம், உன் வாழ்க்கையே ராமாயணம். நீ தொட முடியாத தூரத்தில் சென்றதால் பாரதம் உன் உயரத்திற்கு இன்னும் ஏறவில்லை என்பதால் நீ இன்னமும் பிரம்மச்சாரி. நீ இன்னமும் பிரம்மச்சாரி. தாரம் பாரதம், நீ தொட முடியாத தூரத்தில் சென்றதால் பாரதம் உன் உயரத்திற்கு ஏறவில்லை என்பதால் பாரதி நீ இன்னமும் பிரம்மச்சாரி. பாரதி, உன் பாட்டை பாடி பிச்சை எடுக்கிறார்கள், புகழ் பிச்சை. ஆனாலும் உன் சுயநலமில்லா தன்மை, உன் சுயநலமில்லா தன்மை இன்னமும் இவர்களுக்கு சுடர்விடவில்லை. பாரதி, இவர்களுக்கு இன்னமும் சுடர்விடவில்லை. பாரதி, உனக்கு தேசமே குடும்பம், இவர்களுக்கு குடும்பமே தேசம், இவர்களுக்கு குடும்பமே.
நீ மதிக்காக படித்தவன், நீ மதிக்காக படித்தவன். இவர்கள் மதிப்பெண்ணுக்காக படிப்பவர்கள், மதிப்பெண்ணுக்காக படிப்பவர். பெண்ணுக்காகவும் படிக்கிறாங்க, ஏன்னா படிச்சா வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆயிடும். மதிப்பெண்ணுக்காக படிப்பவர். பிறகு எங்கிருந்து தமிழ் வளரும்? பிறகு எங்கிருந்து தமிழ் வளரும்? உச்சரித்தால் ஏக பிழை, எழுதினால் தற்கொலையே செய்து சாகும் பிழை, எழுதினால் தற்கொலையே செய்து சாகும் பிழை. தேசம் மறந்தவர்கள், தமிழ் மறந்தவர்கள். இவர்களுக்கு உன் கவிதைகள் தான் திருப்பள்ளி எழுச்சி, இவர்களுக்கு உன் கவிதைகள் தான் திருப்பள்ளி எழுச்சி. சுதந்திரம் கிடைத்த பிறகும் சுதந்திர போராட்டம். சொல் இது சரியா பாரதி? சொல் இது சரியா பாரதி? வாயோடு நாக்கு அடிமையாக இருப்பது போல் தாயான தமிழ் எப்போது மடியும் பாரதி? இவர்களின் அடிமையின் மோகம், இவர்களுடைய அடிமையின் மோகம். அரை நொடி கூட அனுபவிக்க தெரியாதவர்கள் 1000 கோடி சேர்க்கிறார்களே, சேர்க்க விட்டது யார் பாரதி? சேர்க்க விட்டது யார் பாரதி? இந்த மன சோம்பேறிகள் தானே, இந்த மன சோம்பேறிகள் தானே. இவர்கள் வீக்காக இருப்பதால் வாக்கெல்லாம் தேக்காக மாறாமல் நனைந்த விறகாய் நலிந்து போகிறது, நனைந்த விறகாய் நலிந்து போகிறது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாரதி, எங்கள் இதயத்தில் மீண்டும் சுதந்திர கனலே சுடர்விட்டு எரிகிறது பாரதி, சுடர்விட்டு எரிகிறது. அப்போது காதில் விழுந்தது, அப்போது காதில் விழுந்தது வந்தே மாதரம், வந்தே மாதரம். இப்போது காதில் விழுகிறது வந்து ஏமாத்துறோம், வந்து ஏமாத்துறோம். உன் நேசம் தேசம் சுற்றியது, உன் நேசம் தேசம் சுற்றியது. யோசனை அதில் பாரத வாசனை, யோசனை அதில் பாரத வாசனை. பூசனை அதில் பூரித்தாய் சக்தி ஈசனை. பூசித்தாய் கூட இல்ல, பூரித்தாய் சக்தி ஈசனை. ஆனால் பாரதி, இவர்கள் சுவாசம் கூட பணம் சம்பாதிக்கவே பறந்து செல்கிறது, இவர்கள் சுவாசம் கூட பணம் சம்பாதிக்கவே பறந்து செல்கிறது. கோவில்களே உண்டியல்கள் ஆயின, கோயில்களே உண்டியல்கள் ஆயின. சில்லறைகளின் அடியில் சிக்கிய இறைவனை யார் வந்து விடுவிப்பது? சில்லறைகளின் அடியில் சிக்கிய இறைவனை யார் வந்து விடுவிப்பது? எங்களை விட்டு என்று செல்லும் இந்த செல்லா காசுகள், எங்களை விட்டு என்று செல்லும் இந்த செல்லா காசுகள். அஜித் குமாரர்கள் அடிபடும் போதெல்லாம் கொடிகாத்த குமரனே என் கண்ணில் இருந்து கொப்பளிக்கிறான் பாரதி, கொடிகாத்த குமரனே என் கண்ணில் இருந்து கொப்பளிக்கிறான் பாரதி. காசு நோய்க்கு கண்டுபிடித்தனர் மருந்துகளை, ஆனால் காசு நோய்க்கு தமிழா திருந்து. அதுதானே பாரதி சொல்லும் மருந்து, அதுதானே பாரதி சொல்லும் மருந்து. ஈட்டி பாய்ந்தும் சாயாத மனம் ஈடி பாய்ந்தால் சாய்கிறது பாரதி. ஈட்டி பாய்ந்தாலும் சாயாத மனம் ஈடி பாய்ந்தால் சாய்கிறதே. இங்கேதான் பாரதி, பெட்ரோலுக்கும் தியேட்டர் பாப்கார்னுக்கும் ஒரே விலை, ஒரே விலை. அப்போது இந்தியா விலை போனது, மீட்டெடுத்தோம். இப்போது இந்தியர்கள் விலை போய் கொண்டிருக்கிறார், இப்போது இந்தியர்கள் விலை போகிறார்கள். அப்போது தேசம் இல்லை, தேசபக்தி இருந்தது. இப்போது தேசம் இருக்கிறது, தேசபக்தி இல்லை. ஆம் பாரதி, தேசபக்தி இல்லை, தமிழ் பக்தி இல்லை, தெய்வ பக்தியும் இல்லை. இவர்கள் என்ன அமேசான் காட்டுக்கா மாப்பிள்ளை? இவர்கள் என்ன அமேசான் காட்டுக்கா மாப்பிள்ளை? ஆம், அப்போது காதில் விழுந்தது வந்தே மாதரம், இப்போது காதில் விழுகிறது வந்து ஏமாத்திரம். தென்னாட்டில் திருடர்கள் வந்தும் இவர்கள் தூக்கம் இன்னும் களையவே இல்லையே பாரதி, இவர்கள் தூக்கம் இன்னமும் களையவே இல்லையே பாரதி. உன் பெயர் வைத்திருக்கும் நபர்கள் பலர் நாத்திகம் பேசுகிறார்கள். நகை முரணா அல்லது மூடத்தனத்தின் அரணா? வீட்டு வறுமையை பாராது நாட்டு வறுமையை பார்த்த உன்னை ஏட்டில் புகழ்ந்தும் என்ன நன்மை கண்டார்கள்? இவர்கள் எல்லாம் என்ன நன்மை கண்டார்கள்? உன்னை வாழாமல் இவர்கள் உன்னை பேசினால் உருப்பட என்ன இங்கு உள்ளது பாரதி? உன்னை வாழாமல் இவர்கள் உன்னை இங்கு பேசினால் உருப்பட என்ன இருக்கிறது பாரதி? இவர்களுக்கும் உனக்கும் ஒரே வித்தியாசம். உனக்கு உள்ளே வளமை, வெளியே ஏழ்மை. இவர்களுக்கு வெளியே வளமை, உள்ளே ஏழ்மை, உள்ளே ஏழ்மை. பணம், பட்டம், பதவி, புகழ் எல்லாம் யாசகம். அவர்கள் அப்பேற்பட்ட யாசகர்கள். அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறார்கள் பூசகர்கள், அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறார்கள் பூசகர்கள். உன் தியானம் அவர்களுக்கு நேர்ந்து விட்டால் கொள்ளையடிப்பது நின்று விடுமே பாரதி. அவர்கள் உன்னுடைய தியானம் அவர்களுக்கு நேர்ந்து விட்டால் கொள்ளையடிப்பது நின்று விடுமே பாரதி. உன் ஞானம் எல்லோருக்கும் நிகழ்ந்து விட்டால் உள்ளத்தில் வெள்ளை அடிப்பது ஆரம்பித்து விடுமே பாரதி, உள்ளத்தில் வெள்ளை அடிப்பது ஆரம்பித்து விடுமே பாரதி. இருட்டில் வைத்திருக்கிறோம், கவனமா கேளுங்க, இருட்டில் வைத்திருக்கிறோம், ரத்தம் குடிக்கிறோம் என்பதற்குண்டான நிறம்தான் அவர்கள் கொடியா? இருட்டில் வைத்திருக்கிறோம், ரத்தம் குடிக்கிறோம் என்பதற்குண்டான நிறம்தான் அவர்கள் கொடியா? தேசிய கொடிதானே நம் தொப்புள் கொடி பாரதி, தேசிய கொடிதானே நம் தொப்புள் கொடி பாரதி. பாரதி, தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி, தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி.
ஈழப்புலிகள் உன் வழித்தோன்றல்களே, ஈழப்புலிகள் உன் வழித்தோன்றல்களே. ஒவ்வொரு கவிதையிலும் செண்டு வைத்தாய், அதன் அர்த்தத்தில் அடிமைத்தனத்திற்கு குண்டு வைத்தாய். நீ புள்ளி வைத்த எழுத்துக்களில் வண்டு வைத்தாய், அது புரிய 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 தீக்குள் தேனை மொண்டு வைத்தாய். அது புரிய 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 தீக்குள் தேனை மொண்டு வைத்தாய். இவர்களுக்கு புரியவே இல்லை, அதையும் நீ கண்டு வைத்தாய். இவர்களுக்கு புரியவே இல்லை, அதையும் நீ கண்டு வைத்தாய். முண்டாசு பிரபாகரன் நீ, முண்டாசு பிரபாகரன் நீ. முண்டாசு பிரபாகரன் நீ. மனதிற்குள்ளே எட்டி பார்க்க முழுமுதற் புத்தனும், முழுமுதற் புத்தனும். புத்தபிட்சு இல்ல, முழுமுதற் புத்தனும். இந்தியாவில் சுதந்திரத்தை சேர்த்தனர். எப்போது இந்தியாவை இந்த இந்திய இதயத்திற்குள் சேர்ப்பது? எப்போது இந்தியாவை இந்திய இதயத்திற்குள் சேர்ப்பது பாரதி? நாவில் நடமாடும் தமிழ் எப்போது நெஞ்சில் நடமாடும்? நாவில் நடமாடும் தமிழ் எப்போது நெஞ்சில் நடமாடும்? பிழையற எழுதவும் பேசவும் பாராளுமன்றம் வரை, பிழையற எழுதவும் பேசவும் பாராளுமன்றம் வரை பிரபாகர தமிழை எப்போது படைத்திரடி செல்வது பாரதி? எப்போது பிரபாகர தமிழை படைத்திரட்டி செல்வது பாரதி? நான் மனிதன் என்பதற்கு முன் நான் இந்தியன், நான் இந்தியன் என்பதற்கு முன் நான் தமிழன். உன் போல் திசையெங்கும் இந்த திரிவேணி சங்கமம், மனிதன், இந்தியன், தமிழன், இந்த திரிவேணி சங்கமம் எப்போது சாத்தியம் பாரதி? எப்போது சாத்தியம் பாரதி? எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் பாரதி, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் உன்னையே வாழ வேண்டும், உன்னையே வாழ வேண்டும். தியானத்தில் ஆழ வேண்டும், ஞானத்தின் ஆழம் வேண்டும், ஞானத்தின் ஆழம் வேண்டும். இன்னொரு பிறவி வாய்த்தாலும், எனக்கு இன்னொரு பிறவி வாய்த்தாலும் தமிழ் மண்ணில் தாழ வேண்டும், தமிழ் மண்ணில் தாழ வேண்டும். தாழ்ந்து இறந்து எரிந்து என் அஸ்தி பாரத கங்கையில் வீழ வேண்டும், பாரத கங்கையில் வீழ வேண்டும். இங்கே நாம் பேசிக் கொண்டிருப்பது ராஜா அண்ணாமலை மன்றம். பாரதி, எனக்கு தலை இமயமலை, இதயம் திருவண்ணாமலை. வந்தே மாதரம், வந்தே பாரதம்.